ரூ. 32,00,000 தனக்கு சம்பளமாக எடுத்துக்கிறாம கொண்டு போய் முதலமைச்சர் காமராஜரை கொடுத்து தமிழ்நாடு முழுதும் பள்ளிகள், கல்லூரிகள் என்னென்ன குறைகள் இருக்கோ அவ்வளவையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு அந்த ரூ. 32,00,000 கொடுத்துருக்காரு. 60ஸ்ல யோசிச்சு பாருங்கள். ரூ. 32,00,000 மதிப்பு. பராசக்தி இங்கே வந்து எக்கச்சக்கமாக ஓடினாலும் இலங்கையில் வெள்ளி விழா கொண்டாடின படம், முதல் படம் தமிழ் படம், அதுவும் சிவாஜி படம். அங்கே ஏதாவது உதவி பண்ணணும்னு அங்கேருந்து தற்செயலாக வந்திருக்காங்க. அங்கே மூலாய் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு ஆள் வந்திருக்காங்க. வந்து சிவாஜிகிட்ட கேட்டிருக்கேன், சரி ஒரு ஸ்டார் நைட் நடத்துவோம், வர்றவங்க தங்குறதுக்கு எதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு சம்பளமாக எனக்கு என்னுடைய கூட நடிக்கிறவங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போக்குவரத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரூ. 25,000 53 54 அப்படியே அந்த மூலாய் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து புத்தகத்தை வெளியிடுறதுக்காண்டி ஜாஃப்னா போயிருந்தோம், நானும் ராம்குமாரும் அந்த மூலாய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ அங்கே சிவாஜி கணேசன் ஒரு மா கன்று நட்டு வச்சுருக்காரு. இந்த மரம் செடி கொடிலாம் நீங்கள் நல்ல மனசோட நடலைன்னா வளராது, அது ஒன்று இருக்குது இயற்கையில். அவர் நட்டு வச்ச மரம் சார், ஆலமரம் மாதிரி தான், ட்ரங்க் இவ்வளோ பெருசு. நாங்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ 2023 அது ஒன்று. மிக முக்கியமான ஒரு தானம் பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பிடிச்ச கேரக்டர், அதை நாடகமாக போடுறாருல, 112 தடவை அரங்கேற்றம் பண்ண பிறகு போதும் அந்த நாடகம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தம்பிகிட்ட என்ன சொல்லியிருக்காரு, இந்த 112 தடவை நடத்த வந்த வருமானம் இருக்குல்ல, அந்த என் கூட நடித்த எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துரு, ஒவ்வொரு நாளும் எனக்குன்னு ஒரு சம்பளம் எடுத்து வச்சுது, அதை அப்படியே வச்சுருக்காரு. அது கடைசியில் 60ஸ்ல காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது அதை கால்குலேட் பண்ணி தம்பிகிட்ட எவ்வளோடா இருக்குன்னு கேட்டிருக்காரு. 32,00,000 அப்படின்னு, அதை கொண்டாடான்னு சொல்லிட்டு அந்த 32,00,000 தனக்கு சம்பளமாக எடுத்துக்கிறாம கொண்டு போய் முதலமைச்சர் காமராஜரை கொடுத்து தமிழ்நாடு முழுதும் பள்ளிகள், கல்லூரிகள் என்னென்ன குறைகள் இருக்கோ, கழிவறைகள், பெஞ்சு, டேபிள் அவ்வளவையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு அந்த ரூ. 32,00,000 கொடுத்துருக்காரு. 60ஸ்ல யோசிச்சு பாருங்கள். ரூ. 32,00,000 மதிப்பு. அந்த மாதிரி அவர் செஞ்ச தான தர்மம் எக்கச்சக்கம், யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். என்னென்ன அது கணக்கு காமிக்கப்பட்ட பணத்தை தான் கொடுத்தாரு. அதை கூட அரசாங்கத்தில் கொடுத்தாரு. அரசாங்கத்தில் ஆஃபீஸர்ஸ் அவங்க பாட்டு வாங்கி சிவாஜி டொனேஷன் தான் எழுதிக்கிறாங்களே இல்லையா, அவங்கள பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பாங்க. இவரும் சொல்ல மாட்டார், அவர் தம்பியும் சொல்ல மாட்டார்.